அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். நாளை நமக்கு நவம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம்ங்கிறது தீப வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதம். மேலும் சிவபெருமான் தான் அடிமுடி அறியாதவரா மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மனுக்கும் தீப சுடராக காட்சி கொடுத்த மாதம்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம். அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவது, திருவண்ணாமலையில் தீப தரிசனம் பார்க்கறது, இதெல்லாம் செய்கிறோம். இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் போது அற்புதமான பணவரவு ஏற்படும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் எந்த இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் என்பது குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் பார்த்து அதன்படி நீங்கள் ஏற்றுங்க. காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாளைக்கு வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. எப்படி உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. மேலும் இது பார்த்திங்கன்னா பல ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனை தரக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பின்னிரவு 1:30 காலை 10 மணின்னு சொல்லலாம், 10:30 அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துக்கு இடைப்பட்டு தான் வரும். இந்த சமயத்தில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய தலைவிதி மாறும் என்பது குறித்தும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலை தரித்திரம் எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். சரி, இந்த நாளில் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது, வீட்டில் வழிபாடு செய்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம சொல்வதன் மூலமாகவே நல்ல பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். இதை தூங்கி எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது சிறப்பு. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, வெறும் வயிற்றில் ஒரு சில மந்திர உச்சாரணங்கள் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னுட்டு. அதன்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை ஒன்றாவும் இருக்குது, விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்குது. அதனால் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய விருப்பம்தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு 11 முறை 27 முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அற்புதமான பலன் தரக்கூடியது. இது சொல்ல சொல்ல நமக்கு பலன் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர துளியளவும் குறையாது. சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். இது ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்ம இன்றைக்கின்ட்டு மட்டும் கிடையாது, தினந்தோறுமே காலையில் குளித்து முடிச்சதும் 108 முறை சொல்கிறது அற்புதமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். குறிப்பாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத கண் முன்னாடியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இந்த ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம். இதை நம்ம மற்ற நாட்களில் சொல்லினா கூட இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம ஒரு 27 முறை சொல்கிறது சிறப்பு. உங்களால் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். நீங்கள் தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க, அதாவது பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் நிலக்கடலை, கொண்டக்கடலை, துவரம்பருப்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானம் பண்ணுங்கள். கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து நிலைவாசலில் தூவி விடுங்க, அல்லது துவரம்பருப்பை பறவைகளுக்கு போடுங்க, இல்லை பசுமாட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. உணவில்லாமல் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 பொட்டலங்கள், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரியாவது நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். அதாவது இதுக்கு முந்தைய பதிவில் நான் ஒரு வழிபாடு முறை குறித்து சொல்லியிருப்பேன். இப்போ அந்த வழிபாட்டில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறீங்க, இதில் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள்
நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ கோவிலுக்கு போய் 27 முறை கொடிமரத்தை சுற்றுறவங்க நான் அதில் சொன்ன மந்திரத்தையே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நோய் நீக்கக்கூடிய மந்திரம், காரிய தடை நீக்கக்கூடிய மந்திரம், செல்வ செழிப்புக்கு உண்டான மந்திரம்னு 3 வந்து கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் சூழ்நிலைக்கு எது தேவைப்படுதோ அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க செல்வ செழிப்புக்கான மந்திரம். இதை வந்துட்டு நம்ம கோவில்லையும் சொல்லலாம். கோவிலுக்கு போக முடியாதுங்க, வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே கூட விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம். மேலும் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட வெறும் வயிற்றில் கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலே நல்ல பலன் வந்து கொடுக்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப எளிமையானது தான். ஆனால் செய்யக்கூடிய நாள் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தலைவிதியே வந்து மாறும். அற்புதமான வாய்ப்பு. இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. யாரும் வந்துட்டு தவற விட்டுறாதீங்க. அடுத்த பதிவில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேங்க. அவசியமாக அந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 7 மணிக்கு அந்த வீடியோ வரும், பார்த்து பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.